தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த நாளையும் நேரத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே மகிழ்ச்சியான முறையிலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு ஒவ்வொரு கால சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உறவு கொள்வதற்காக வருகின்றார். அவரை அறிந்து கொள்கின்ற பக்குவத்திற்காக, அவர் கொடுக்கின்ற குரலுக்கு செவி கொடுக்கின்ற ஆசீர்வாதமான ஞானத்திற்காக இப்பலியிலே உருக்கத்தோடு ஜெபிப்போம். வல்லவராம் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க தடையாக இருக்கின்ற குறைகளை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையாலையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் எங்களிடமிருந்து அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி ஓப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆபிரகாமுக்கு மக்கள் இருவர் இருந்தனர். ஒருவன் அடிமை பெண்ணிடம் பிறந்தவன், மற்றவன் உரிமை பெண்ணிடம் பிறந்தவன் என்று எழுதியுள்ளது. அடிமை பெண்ணின் மகன் இயல்பான முறைப்படி பிறந்தவன், உரிமை பெண்ணின் மகனோ வாக்குறுதியின் பயனாய் பிறந்தவன். இது ஒரு தொடர் உருவகம். இந்த பெண்கள் இருவரும் இரண்டு உடன்படிக்கைகளை குறிக்கின்றனர். ஒன்று ஆகார் குறிக்கும் சீனாய் மலையில் செய்யப்பட்ட உடன்படிக்கை. அது அடிமை நிலையில் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது. மேலே உள்ள ஜெருசலேமோ உரிமை பெண் நமக்கு அன்னை. ஏனெனில் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேர்கார வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆகவே சகோதர சகோதரிகளே, நாம் அடிமை பெண்ணின் மக்கள் அல்ல, உரிமை பெண்ணின் மக்கள். கிறிஸ்து அடிமை நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு உரிமை வாழ்வை அளித்துள்ளார். அதில் நிலைத்திருங்கள். மீண்டும் அடிமை தடை எனும் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என் உள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை எழிசையில் பாட
ஏழிசையில் பாடுகின்றது. நான் நினைப்பறிக்கும் மகிழ்வு கொண்டேன். வான் மீட்டவரின் அழைப்பை கேட்டேன். நான் மீட்பளிக்கும் மகிழ்வு கொண்டேன். வான் மீட்டவரின் அழைப்பை கேட்டேன். பெற்ற பெரும் வாழ்வை பகிர்ந்து கொள்கவென்று பேசியவர் அனுப்பி வைத்தார். தன் ஆவியரும் உயிரும் தந்தார். இயேசு என்னும் நாமம் பேசுகின்ற போது என்னுள்ளம் மகிழ்வு கொண்டது. அதை ஏழிசையில் பாடுகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள், இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 11வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 29 முதல் 32 முடிய. அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியதாவது: இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாக இருந்ததை போன்று மாண்ட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாக இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, இந்த உலகத்திலே மனிதர்கள் புதிதை தேடுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். எப்போதும் ஏதாவது ஒன்று புதிதாக செய்யப்படுகிறது என்றால் ஒரு பெரிய கூட்டம் கூடும். ஏதாவது புதிதாக சொல்லப்படுகிறது என்றால் உற்று கவனிப்பார்கள். பிறகு சொன்ன செய்தி பழையதாகிவிட்டது என்றால், அந்த செயல் பழையதாகிவிட்டது என்றால் ஏறக்குறைய கூட்டம் அப்படியே குறைந்துவிடும். இது மனிதர்களுடைய இயல்பாக இருக்கிறது. ஆனால் சொன்ன செய்தி வாழ்வாக்கப்பட்டு விட்டதா என்றால் அது கேள்வி. வாழ்வாக்கப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை, செயல்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. ஆனால் சொல்வது புதிதாக இருந்தால் கேட்பதற்கு கூட்டம் இருக்கிறது. சொல்வது பழதாகிவிட்டது என்று சொன்னால் கூட்டம் கலைந்து விடுகிறது. இது மனிதர்களுடைய ஒரு வகையான பெரும்பான்மையான இயல்பாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவிடமும் இதே சிக்கலை கொண்டு வருகிறார்கள் மக்கள். ஏதாவது எங்களுக்கு புதிதாக ஒரு அடையாளத்தை காட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை புதிய அடையாளங்களையோ புதிய செய்திகளையோ சொல்வதாக இல்லை. யோவான் நற்செய்தி 15வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், இதோ நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை கொடுக்கின்றேன். அப்ப ஏதோ புதுசா சொல்ல போறாரு போல அப்படின்னு பார்த்தா, நான் உங்களை அன்பு செய்வது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்னும் புதிய கட்டளையை கொடுக்கின்றேன். அன்பு செய்யுங்கள் என்பது இயேசு கிறிஸ்து கண்டுபிடித்த புதுசா? ஆதாம் ஏவாள் காலத்திலேயே ஆண்டவர் படைப்பின் தொடக்கத்திலேயே இதோ ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள், பூமியை எல்லாம் நீங்கள் பண்படுத்தி பயன்படுத்துங்கள். ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை புதிய கட்டளை என்று இயேசு சொல்லுகின்றார். அதே போலதான் இங்கே அடையாளம் கேட்கிறீர்களா? புதிய அடையாளம். இதோ உங்களுக்கு யோனாவை தவிர வேற என்ன அடையாளம் கொடுத்து விட முடியும்? யோனா ரொம்ப பழசு, வேற ஏதாவது புதுசா சொல்லுங்க. இன்றைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. எல்லா துறையுமே, சினிமா துறையாக எடுத்துக்கொள்ளுங்கள்,
அல்லது தொலைத்தொடர்பு துறையாக எடுத்துக்கொள்ளுங்கள், மேடை பேச்சுகளாக இருக்கட்டும், ஏனைய வடிவங்களாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே நம்முடைய மறையுரைகளாக இருக்கட்டும். சில சமயம் ஒரு 3 வாரம் தொடர்ந்து நான் சொன்னதே மறையுரையில தொடர்ந்து சொல்வதுண்டு. சில ஆட்கள் வருவாங்க, என்ன புதுசாக ஒன்றும் கிடைக்கலையா, சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்லுவேன், அது சரிதான், சொன்னதை செயல்பாட்டுக்குள்ள இறக்கிட்டீங்களா? ஆடா ஏதாவது வித்தியாசமா சொல்லுங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது கேட்டால் சந்தோஷமா இருக்குங்களா? எத்தனை வித்தியாசமா சொன்னாலும் சந்தோஷமா கேட்கறதுக்கு தானே தவிர செயல்படுத்துவதற்கு அல்ல. பிரியமானவர்களே, இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. நீங்கள் இதை எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள் என்று இன்றைய வாசகத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க முடியும் நிச்சயமாக. ஏனென்றால் முதல் வாசகத்திலும் பவுலடிகளார் அபிரகாம் அவருடைய மனைவியர் அங்கிருந்த செயல்பாட்டை எடுத்து இது ஒரு தொடர் உருவகம் என்று சொல்லுகிறார். அது நடந்த ஒரு நிகழ்வு. அதிலிருந்து அவர் தனக்கு தேவையான பாடத்தை எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறார். எத்தனையோ மனிதர்கள் சிலந்தியை பார்த்திருக்கிறார்கள். ஆனால் சிலந்தி கூடு கட்டுகிற அந்த வேகத்தை பார்த்துவிட்டு வின்சென்ட் சர்ச்சில் என்கிறவர், இங்கிலாந்தை சார்ந்தவர், 1ஆம் உலகப் போரிலே அவர் அதனுடைய பின்னணியில் தான் இதோ மிக பெரிய அளவிலே போர் செய்தார் என்று அவருடைய வரலாற்றிலே எழுதி வைக்கிறார். அவர் தோத்து ஓடி போகின்ற நேரத்தில் இனி அவ்வளவுதான் போர் என்று ஒரு சிலந்தியினுடைய கூடு இதை பின்னி இருக்கிறது. அதை உடைத்துக் கொண்டு உள்ளே போய்விடுகின்றார். அப்போது குகைக்குள் இருக்கிறவர் பார்க்கிறார் மிக வேகமாக. அப்போ ஒரு விலங்கு, ஒரு உயிர், சின்ன பூச்சி தன்னுடைய வேகத்தை குறைத்துக் கொள்ளாத பொழுது நான் மட்டும் ஏன் குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று தனக்கு ஞானம் பிறந்ததாக சொல்லுகிறார். நம்ம வீட்டிலேயும் தான் சுத்தி சுத்தி சிலந்தி பூச்சி இருக்கு. அடிச்சு தூக்கி வெளியில போடுறதுக்கு தான் நமக்கு நேரம் இருக்கே தவிர அதுல இருந்து என்ன பாடத்தை படித்தோம்? இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போக முடியும். வாழ்க்கையிலே நிறைய பேர் நான் இதிலிருந்து பாடம் படித்தேன் என்று சொல்லுகிறார்கள். அதையே எத்தனை பேர் கடந்து சென்றார்கள்? பாடம் படித்தார்களா? ஆகவே உலகத்தில் எல்லாம் இருக்கிறது, தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது. அதிலிருந்து நாம் பாடம் எடுத்துக்கொண்டோமா, நாம் அதை பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொண்டோமா என்பதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னால் வைக்கின்ற கேள்வி. ஆனால் இஸ்ராயல் மக்கள் புதிதாய் சொல் என்பதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கோவில்பட்டியில் நான் உதவி பங்கு தந்தையாக இருக்கிற பொழுது அந்த ஈஸ்டர் நாளில் வீடு சந்திப்பிற்காக சென்று கொண்டிருக்கின்றேன். ஈஸ்டர், கிறிஸ்து பிறப்பு, ஆண்டு பிறப்பு என்று முக்கியமான நாட்களிலே முடிந்த மட்டும் ஒரு 100-150 வீடுகள் என்று எல்லாரையும் அன்று ஒரு ஆசீர்வாதமாக சந்திப்பது என்னுடைய வழக்கம். அந்த அடிப்படையிலே வேகமாக போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு வீட்டிலே ஒருவர் சொல்லுகிறார், சாமி 40 நாளா நான் அந்த சிகரெட்டு வேண்டாம் அப்படின்னு தூரப்பட்டிருந்தேன் சாமி. இன்னைக்கு சரி எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஈஸ்டர் தானே, சந்தோஷமா அப்படின்னு இப்பதான் மட்டனை சாப்பிட்டுட்டு சரி ஒரு சிகரெட்டை பத்த வைப்பமேன்னு எடுத்தேன். உங்களுக்கு அது பொறுக்கலையே சாமி, நீங்க வந்துட்டிய. நான் வந்ததுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை சாமி, எனக்கு கடவுள் என்ன சொல்றாருன்னு தோணுதுன்னா இந்த சனியனை விடு அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியுது. நீங்க அங்கேயோட ஆண்டவர் மாதிரி வந்திருக்கிறீங்க, அதனால இனிமேல் இந்த சனியனை தொடலை. பிரியமானவர்களே, இன்று வரை அவர் இந்த புகை பிடிப்பதில்லை. நான் யோசித்து பார்க்கிறேன், நான் வழக்கமா செய்கிற காரியம், இது ஒரு புதிய காரியமும் அல்ல. எனக்கு ஏதோ ஞானம் வெளிப்படுத்தப்பட்டு உங்களை சென்று சந்தித்து இதை குறித்து பேச வேண்டும் என்பதற்காக கூட நான் வரவில்லை. என்னுடைய வழக்கமான ஒரு பணிக்காக நான் வந்திருக்கிறேன். ஆனால் அதிலிருந்து நீங்கள் இப்படி எடுத்திருக்கிறீர்கள். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். தம் அடிக்கிற பழக்கம் உள்ளவங்க நம்மளை படக்குன்னு எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ஐயோ அது எதுக்கு வீணாக்க வேணான்னு கையை பின்னாடி வச்சுக்கிட்டே நின்று பேசின ஆட்கள்லாம் இருக்கு. அது இல்லை சாமி, இல்லை சாமி, என்ன வரும், இல்லை சும்மா அப்படியே போயிட்டாங்க சாமி, நன்றி சாமி. சிலர் பார்த்தா உடனே ஐயோ அப்படின்னு தூர போட்டுட்டு அடுத்து நம்ம போன பிறகு இன்னொன்று எடுத்து பத்த வைத்துக் கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இதே போல செயல் இது ஒன்று மட்டும் நடந்திருந்தால் நான் கூட யோசிக்கலாம், இட்ஸ் சம்திங் ஸ்பெக்குலியர், புதிதான செயல். ஆகவே ஒருவர் புதிதாக பாடம் எடுத்துக்கொண்டார். இதே போல 1000 நபர்களை அந்த செயல்கள் செய்து கொண்டு இருக்கிற பொழுது நான் சந்தித்திருக்கின்றேன். யாருக்கும் இல்லாத பாடம், யாரும் எடுத்துக்கொள்ளாத ஒரு செய்தியை இந்த நபர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் எங்கே இருக்கிறது அடையாளங்களின் அர்த்தம்? வாழ்வின் அர்த்தமே அப்படித்தான், செயல்பாடுகளில் அல்ல. அந்த செயல்பாடுகளில் இருந்து பார்க்கிற மனிதர்கள், எடுத்துக்கொள்ளுகிற மனிதர்களிடம்தான் அதற்கான உயிர் இருக்கிறது. கட்டளைகள் எத்தனை? 10. அதையும் சுருக்கி 2. ஏன் இப்படி சொல்லப்படுகிறது? உயிர் கொடுத்தால் உங்களுக்கு அது கட்டளை, இல்லை என்றால் வெறும் வாக்கியம். இங்கே எச்சில் துப்பாதீர் எழுதி போட்டிருக்கான். எத்தனை பேருக்கு அது உயிர் கொடுக்கிறது, அர்த்தம் கொடுக்கிறது? அந்த இடத்துல எச்சில் துப்புறவனுக்கு அது அர்த்தம் கொடுக்கல, அல்லது அது அவனுக்கு கண்ணிலே படல, அதாவது அது தெரியவே இல்லை. நாம் தான் அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கின்றோம். அது தன்னிலே உயிரற்றது. எல்லாமே, எல்லா கட்டளைகளும் அப்படித்தான், எல்லா உருவகங்களும் அப்படித்தான். தன்னிலே அவை உயிரற்றவையாகத்தான் இருக்கின்றன. யார் ஒருவதற்கு அர்த்தம் கொடுக்கிறார்களோ அப்போது அது உயிர் பெறுவதாக அமைகிறது. எனவே ஆண்டவருடைய அன்பு பிள்ளைகளே, வல்லவராம் கடவுள் இந்த உலகத்திலே நமக்கு இல்லை என்று எதையும் சொல்லவில்லை. தேவைக்கு அதிகமாகவே அடையாளங்களையும் அன்புகளையும் கட்டளைகளையும் வாக்கியங்களையும் தேவைக்கு அதிகமாகவே இந்த உலகத்தில் பார்க்கின்ற பகுதியிலெல்லாம் நமக்காக விரித்து வைத்திருக்கிறார், பரப்பி வைத்திருக்கிறார். ஆனால் கண்ணிருந்தும் குருடர்களாய்
செவி இருந்தும் செவிடர்களாய் என்பதைப் போல எசையாவினுடைய வாக்குக்கேற்ப கண்ணிருந்தும் நாம் பார்ப்பதில்லை, காதிருந்தும் நாம் கேட்பதில்லை என்கின்றதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இயேசு கொடுத்த இந்த அடையாள செய்திகளை இந்த நேரத்திலே ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்முடைய இதே பகுதியிலே கரம் குவித்து தியானிப்போம், சிந்திப்போம், ஜெபிப்போம். அன்பான கடவுளே, ஆசீர்வாதத்தின் தகப்பனே, எத்தனை நிகழ்வுகளை அன்றாட வாழ்க்கையிலே கடந்து போகிறோம், எத்தனை மனிதர்களை அன்றாட வாழ்க்கையிலே சந்தித்து செல்கிறோம், எத்தனை காரியங்களை, வரலாற்றின் காரியங்களை இதோ நாங்கள் வாசித்து செல்லுகிறோம். பவுலடிகளாருக்கு ஆபிரகாமினுடைய மனைவியர் இருவரும், ஒருவர் அடிமை பிள்ளை என்றும் ஒருவர் உரிமை பிள்ளை என்றும், எனவே உரிமை பிள்ளைக்குரிய வாழ்வோடு எப்படி வாழ வேண்டும் என்று வாசித்து வாசித்து தன்வயப்படுத்தி தன் வாழ்க்கையிலே அதை அர்த்தப்படுத்துகிறாரே. இயேசு கிறிஸ்து இதோ யோனாவை எடுத்து உங்களுக்கு அடையாளமாக தர முடியும், தென்னாட்டு அரசு எழுந்து உங்களை கண்டன செய்வார் என்று வரலாற்றின் பக்கங்களிலிருந்து எங்களுக்கு உவமைகளை தருகிறார்களே. எத்தனை வரலாறுகளை எத்தனை ஆண்டுகள் நாங்கள் சிந்தித்திருந்தாலும், எத்தனை மனிதர்களை எங்கள் கண்முன்னே நாங்கள் பார்த்திருந்தாலும், வல்ல தகப்பனே, நல்ல தகப்பனே, அவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள முடியாத மனிதர்களாக எங்களுடைய இந்த பலகீனத்திலேயே மீண்டும் வாழ்கின்ற தன்மையில் இருக்கிறோமே. ஆசீர்வாதத்தின் தகப்பனே, நம்முடைய அன்பு பிள்ளைகள் உருக்கத்தோடு ஜெபிக்கிறோம். காண்கின்ற கண்கள், கேட்கின்ற காதுகள் இந்த நாளிலே எங்களுக்கு தாரும். உணர்ந்து கொள்ளுகின்ற அறிவை எங்களுக்கு தாரும். நுண்ணுயிராய் நுண்ணோட்டமாய் வாழ்க்கையின் பகுதிகளில் இருந்து நீர் கொடுக்கின்ற செய்திகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளுகின்ற ஆழமான விசுவாச பார்வையை எங்களுக்கு தாரும். அது எங்கள் வாழ்வை வளப்படுத்துவதாக. நீர் எங்களோடு எப்போதும் இருக்கிறீர், எங்களை விட்டு நீர் ஒருபோதும் பிரிவதில்லை, நீர் எங்களை எப்போதும் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர், ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீர் என்கின்ற ஆழமான உண்மைகளை இந்நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ள செய்வீராக. ஆமென். உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. கோயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே. உனது ஓவியம் இணையில்லாத காவியம், இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம். அகிலம் என்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நலனுக்காகவும் புனித திராயத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து வழியை ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியே இறைவா, நாங்கள் எங்களையே உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது இரக்கத்தால் எங்களை புனிதப்படுத்தியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உம்முடைய அருள் கொடையால் தான். ஆகவே விண்ணக தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் அது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிச்சாமி, உமது பாசத்திற்குரிய பிள்ளைகள், உமது முன்னால் உமது அருட்கரத்தை தேடி உருக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருளோம் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இணைந்து ஜெபிப்போம். ஆட்சி வருக, திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தருகிற அமைதியை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் இருந்தவரை நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருத்த நம் அனைவரின் காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வதாக. ஆமென். கிறிஸ்து நமக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை அன்பு செய்தார். மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவா, உம் அருள் அடையாளங்களால் நாங்கள் என்றும் உம்மை அன்பு செய்ய வழி செய்கின்றேன். இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல கடவுள் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும்.